ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபைனலா வந்து உங்களுக்காக நான் இந்த பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் பேட்டர்ன் வந்து ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணி எடுத்துட்டேன். ஆக்சுவலா சாரி கொஞ்சம் லேட் ஆனதுக்கு என்னோட பழைய ஃபோன்ல ஸ்டோரேஜ் இல்லாத காரணத்தினால தான் இவ்ளோ நாள் போட முடியாம இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் எப்படி டிராஃப்டிங் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் பேக் பார்ட் வந்து டிராஃப்டிங் பண்ணி வீடியோ போட்டிருப்பேன். நீங்க பார்க்கலனா போய் செக் பண்ணி பாருங்க. அத பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். தென் இதோட கால்குலேஷன் வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா, நான் வந்து பேக் பார்ட் போட்டிருந்தேன் இல்லையா? அதில தான் இருக்கும். இந்த நியூ ஷோல்டர் வந்து எப்படி எடுக்கணும் எல்லா வீடியோவுமே நீங்க பேக் பார்ட் பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு புரியும். வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லை. எனக்கு கொஞ்சம் கோல்டா இருக்கனால நான் இப்படி தான் பேச போறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நீங்க கேட்டாகணும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் டிராஃப்டிங் வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் டிராஃப்டிங் பண்ணி வச்சிருக்கேன். அதிலேயே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாரி நான் வந்து மேலே வந்து வரைஞ்சிட்டேன். ஓகேவா? இப்போ வந்து அந்த ஸ்ட்ரெயிட் லைன் மேலே நம்ம வந்து ஷோல்டரோட ஹாஃப் எடுக்கணும். நம்மளோட ஃபுல் ஷோல்டரோட ஹாஃப் லென்த் எவ்வளோ இருக்கோ அதை எடுத்துக்கணும். அது பார்த்தீங்கன்னா எனக்கு 7.5 இன்ச் வந்துச்சு. அதை தான் வந்து மேலே ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன், 2.5 இன்ச் வந்து எல்லாருக்குமே ஸ்டாண்டர்ட்னு சொன்னேன் இல்லையா? ஸ்டாண்டர்டான மெஷர்மெண்ட்ஸ் இது. அங்கே ஒரு மார்க் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஷோல்டர் ஸ்லோப் கொடுக்கறதுக்காக அந்த ஷோல்டரோட ஹாஃப் எடுத்தோம் இல்லையா? அங்கே வந்து 1 இன்ச் கீழே வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்போ அந்த அந்த மார்க்கையும் இந்த 2.5யும் மார்க் பண்ணி ஒரு கிராஸ் லைன் போட்டுக்கணும். ஆஸ் யூஷுவல் நம்ம பேக் பார்ட் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் வந்து இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, செஸ்ட் லைன் வந்து மார்க் பண்ணணும். செஸ்ட் லைன் மார்க் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. இது என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, செஸ்ட் டிவைடட் பை 6 + 0.5 இது கொடுத்தீங்கன்னா எனக்கு வந்து எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சஸ் வந்துச்சு. அந்த 6.5 வந்து நம்ம 1 இன்ச் ஸ்லோப் கொடுத்துருக்கோம் இல்லையா? அங்கே இன்ச் டேப் வச்சு 6.5 மார்க் பண்ணி அங்கே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கணும். ஓகேவா? இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து செஸ்ட் மார்க் பண்ணணும். ஃபுல் செஸ்ட்டோட வேல்யூ நம்ம என்ன எடுத்துருக்கோமோ அதுலேருந்து ஒரு 1.5 இன்ச் ஈஸ்க்கு கொடுத்துட்டு அதை வந்து டிவைட் பண்ணணும். என்னோட ஃபுல் செஸ்ட் பார்த்தீங்கன்னா 36. அது கூட வந்து நான் 1.5 இன்ச் வந்து ஈஸ் ஆட் பண்ணிக்கிறேன். டிவைடட் பை 4 போட்டிங்கன்னா எனக்கு 9.3 வருது. அந்த 9.3 தான் வந்து இந்த செஸ்ட் லைனில் வந்து நான் இப்போ மார்க் பண்ணியிருக்கேன். செஸ்ட் லைனில் இப்போ என்னோட செஸ்ட்டோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம டீப் நெக் எடுக்கிறதுனால நம்ம வந்து ஷோல்டர் கால்குலேஷன் ஒன்று இருக்குது. அது வந்து லாஸ்ட் வீடியோலேயே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரண்ட்டுக்கு வந்து நான் எவ்வளோ வந்து நான் எடுக்கணும் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் அளவுக்கு வந்து நியூ ஷோல்டர் நான் எடுக்கணும். பேக்கில் வந்து நான் 6 இன்ச் எடுத்தேன். ஃப்ரண்ட்டில் வந்து 6.5 எடுத்துக்கிறேன். இப்படி எடுத்தால் எப்படி சிஸ்டர் ஷோல்டர்லாம் ஜாயிண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது எப்படி ஜாயிண்ட் ஆகும்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம 6.5 இன்ச் வந்து நம்ம மேலே ஷோல்டர் லைனில் மார்க் பண்ணிட்டோமா, அதே தான் கீழேயும் வந்து செஸ்ட் லைனில் வந்து 6.5 இன்ச் மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. இப்போ அந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு இப்போ அந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு 0.25 வந்து கொஞ்சம் வெளியில் வந்து ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த கர்வ் தான் வந்து நம்ம ஆர்ம் ஹோல் கர்வு. இப்போது நம்ம ரெடி ஷோல்டர் எவ்வளோ எடுத்துருக்கோம், 2.5 எடுத்துருக்கோமா, ப்ளஸ் வந்து ஸ்டிச்சிங் வந்து அங்கே ஒரு 1/2 இன்ச்சு ஸ்லீவில் போயிடும், கழுத்துக்கு ஒரு 1/2 இன்ச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு போயிடும். அப்போ மொத்தம் எவ்வளோ 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்போது இதே ப்ராசஸ் தான் வந்து நான் பேக்லேயும் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். 3.5 இன்ச் தான் அங்கேயும் வந்து நம்ம மார்க் பண்ணோம். அப்போ அங்கேயும் 3.5 இங்கேயும் 3.5 சொல்லும் போது நம்ம ஆப்வியஸ்லி நமக்கு ஷோல்டர் வந்து கண்டிப்பாக ஜாயிண்ட் ஆயிரும். அதனால எந்த ப்ராப்ளமும் வராது. நெக்ஸ்ட்டு வந்து அந்த 3.5 எடுத்தோம் இல்லையா? அதுலேருந்து மிட் பாயிண்ட் எடுத்துட்டு அங்கேருந்து நம்ம வந்து லென்த்து வந்து மார்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து நெக்கோட லென்த் நான் மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து 7 இன்ச் வந்துச்சு. 7 இன்ச்சில் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்பெக்ஸ் பாயிண்ட் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா 10.5 இன்ச், அது ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணி 11 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன். என்னோட ஃபுல் லென்த் பார்த்தீங்கன்னா 16 இன்ச், அது கூட வந்து 1 இன்ச் ஆட் பண்ணி 17 நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? நெக்கு பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு, அப்பெக்ஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 11, லாஸ்ட்டில் எனக்கு ஃபுல் லென்த் பார்த்தீங்கன்னா 17 இன்ச். அந்த 3 லைன் வந்து மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கட் ஆஃப் பண்ணுவோம். மேலே ஷோல்டர் லைன் வந்து எங்கே இறங்கியிருக்கோ அதுலேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக போட்டுட்டு அந்த லைன் ஃபுல்லாகவே வந்து நம்ம கட் ஆஃப் பண்ணிடுவோம். எதுக்காக கட் ஆஃப் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஷோல்டர் ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஸ்டெப்பு பண்ணுறோம். இந்த ஸ்டெப் வந்து நான் பேக் பார்ட்லேயும் பண்ணியிருப்பேன். பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் வந்து புரியும். சேம் பேக் பேட்டர்னில் என்ன பண்ணோமோ அதே தான் வந்து நான் ஃப்ரண்ட் பேட்டர்னுக்கும் வந்து இப்போ வரைக்கும் நான் பண்ணிட்டு வரேன். இப்போ வந்து நம்ம நெக்கோட டெப்த் வந்து மார்க் பண்ணலாம். என்னோட நெக்கோட வித் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கூட இருக்குது. நம்ம சேம் அதையும் வைக்கலாம். இல்லைனா அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து கொஞ்சம் தள்ளி கூட வச்சு கொஞ்சம் ப்ராடாக கூட வைக்கிறதாலும் வைக்கலாம். நான் வந்து சேமாக அதில் என்ன இருக்கோ அதே பாயிண்ட்டை வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிட்டோமா, இதுக்குள்ளே வந்து நமக்கு என்ன நெக் டிசைன்ஸ் வேணுமோ நம்ம எடுத்துக்கணும். நான் வந்து ஸ்வீட் ஹார்ட் தானே பிளான் பண்ணியிருந்தேன். அது மாதிரி ஸ்வீட் ஹார்ட் மாதிரி வந்து ஒரு நெக் டிசைன்ஸ் வந்து நான் வரைஞ்சி எடுத்துக்கிறேன்.
இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ஹார்ட் வந்து நான் வரைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் டீப் நெக்கா இருக்கிறதுனால, நான் இன்னும் வந்து ஒரு 0.5 இன்ச் வந்து ஒரு ஸ்லோப் லைன் மாரி நான் குடுத்துக்கிறேன். அது வந்து எப்படி குடுக்கணும் பார்த்தீங்கன்னா, ஆர்ம் ஹோல் லைன்லேருந்து இந்த சைடு வந்து ஒரு கிராஸ் லைன் மாரி வரணும். ஓகேவா? இப்ப தான் நம்ம வந்து பிரின்சஸ் கட்காக வந்து டாட் மார்க்கிங்ஸ்லாம் கொடுக்க போறோம். இத வந்து நீங்க கேர்ஃபுல்லா கவனிச்சா மட்டும் தான் புரியும். என்னோட அபெக்ஸ் டூ அபெக்ஸ் பாயிண்ட் எவ்வளோ எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, 7 இன்ச் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். கரெக்ட்டா? இப்போ அபெக்ஸோட லென்த் பார்த்தீங்கன்னா, நான் 11 இன்ச் எடுத்திருக்கேன் இல்லையா? எடுத்து ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா? அதுலேருந்து நம்ம அபெக்ஸ் டூ அபெக்ஸ் 7 இன்ச்ச வந்து ஹாஃப் வேல்யூ நம்ம எடுத்து மார்க் பண்ணணும். 7ஓட ஹாஃப் பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச். அத தான் வந்து நான் இங்க வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இங்க 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழ பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் கம்மியா நான் ஒரு 3 இன்ச்சுன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கிறேன். மேல 3.5னா கீழ வந்து ஒரு 1/2 இன்ச் கம்மியா மார்க் பண்ணிக்கணும். இப்போ 2 மார்க்கையும் கனெக்ட் பண்ற மாரி ஒரு லைன் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம வேஸ்ட் டாட் குடுக்கறதுக்காக இந்த வேஸ்ட் டாட்டோட சார்ட் எடுத்து பார்க்கணும். எந்த செஸ்ட்டுக்கு எவ்வளோ வேஸ்ட் டாட் குடுக்கணும்னு சொல்லிட்டு இதில இருக்கும். நீங்க 28லேருந்து 35 செஸ்ட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா 2.5 இன்ச் வந்து நீங்க வேஸ்ட் டாட் குடுக்கணும். அதுவே வந்து 36லேருந்து 44 இன்ச்க்குள்ள இருந்தீங்கன்னா 3 இன்ச் அளவுக்கு குடுக்கணும். 45க்கு மேல இருந்தீங்கன்னா 3.5 இன்ச் குடுக்கணும். ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து 36 செஸ்ட் இல்லையா? அதனால வந்து நான் 3 இன்ச் அளவுக்கு நான் டாட் குடுக்க போறேன். 3 இன்ச் வந்து கீழ வந்து மார்க் பண்ணிக்கணும். அந்த லைன்லேருந்து இந்த சைடா வந்து ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணி, அப்படியே வந்து ஒரு கிராஸ் லைனா வந்து நம்ம வரைஞ்சுக்கணும். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஒண்ணுமே இல்ல. டாட் மெஷர்மெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து, நம்ம வந்து அந்த டாட் மெஷர்மெண்ட்ட வந்து நம்ம மார்க் பண்ணி ஒரு கிராஸ் லைன் வரைஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து வேஸ்ட்ட வந்து மார்க் பண்ணணும். வேஸ்ட்னா ஒண்ணும் இல்ல. இடுப்பளவு. இடுப்பளவு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 29. அது கூட வந்து 1 இன்ச் அளவுக்கு ஈஸ் குடுத்துட்டேன். அப்போனா 30 வருது. 30ய வந்து 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா, எனக்கு வந்து 7.5 இன்ச் வந்துச்சு. அந்த 7.5 இன்ச் தான் நான் இங்க மார்க் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம 3 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அத வந்து லெஸ் பண்ணிடணும். லெஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் 7.5 இன்ச் மார்க் பண்ணணும். அது எப்படி மார்க் பண்ணணும்னா, ஈஸியா எப்படி மார்க் பண்ணணும்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 இன்ச் அந்த லைன் வரைக்கும் 3 இன்ச் வருதா, அத வச்சுக்கோங்க. அப்படியே தூக்கிட்டு போய் அடுத்த லைன்ல அந்த 3ய வைங்க. அப்படி வச்சுட்ட பிறகு அங்கருந்து ஒரு 7.5 மார்க் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து 7.5 இன்ச் கிடைச்சிரும். அந்த நடுவுல இருக்க அந்த ட்ரையாங்கிள் பார்ட்ட நம்ம விட்டுறணும். இதுதான் அதுல விஷயம். இப்போ நம்ம டாட் மார்க் பண்ணோம் இல்லையா? அதுக்கு வந்து ஷேப் குடுக்கறதுக்காக என்ன பண்றேன், அந்த டாட்டட் லைன்ல வந்து 4 ஈக்குவல் பார்ட்டா வந்து நான் பிரிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு வந்து மிட் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அப்புறம் அங்கேருந்து ஒரு மிட் பாயிண்ட், அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு மிட் பாயிண்ட் எடுத்து 4 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிச்சுட்டு, கீழ ஒரு மார்க் குடுத்துருக்கோம் இல்லையா? அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிட்டு, அங்கேருந்து ஒரு கர்வ் மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். புரியுதா? இந்த மாரி ஒரு கர்வ் மாரி ஒரு ஷேப் குடுக்கணும். அப்படியே அந்த கர்வ் வந்து வெளியிலேருந்து உள்ளக்க வரா மாதிரி ஒரு ஸ்மூத்தான ஒரு கர்வ் மாதிரி நம்ம குடுக்கணும். அதுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி லைட்டா ஸ்மூத் கர்வ் வரா மாதிரி இப்படி குடுத்து பாருங்க. நம்மளோட பஸ்ட் ஷேப்ல வந்து கரெக்ட்டா போய் உட்கார்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து நம்ம வேஸ்ட் டாட்ல வந்து குடுக்குறோம். இப்போ அந்த லைன் ஃபர்ஸ்ட் லைன வந்து மெஷர் பண்ணி பாருங்க. எவ்வளோ இன்ச் இருக்குன்னு. எனக்கு பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச் இருக்கு. அந்த 5.5 இன்ச்ச நம்ம இப்போ கர்வ் பண்ணோம் இல்லையா? அந்த கர்வ்ல மெஷர் பண்ணி அந்த 5.5 இன்ச் எங்க வருதுன்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணணும். புரியுதா? கரெக்ட்டா அந்த கர்வ்ல வந்து மெஷர் பண்ணி பாருங்க. 5.5 இன்ச் எங்க வருதோன்னு சொல்லிட்டு, கரெக்ட்டா அந்த 5.5 இன்ச்ல வந்து கரெக்ட்டா நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அந்த 5.5 இன்ச்சுக்கும் கீழ அந்த ஸ்பேஸுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா 0.75 இன்ச் அளவுக்கு வந்து டிஸ்டன்ஸ் இருக்கு. அது அப்படியே வந்து நான் டபுளா எடுத்துக்க போறேன். டபுளா எடுத்து அந்த சைடு வந்து மார்க் பண்ணணும். அந்த ஸ்டிச்சிங் பண்ணுவோம் இல்லையா? அந்த லைன்ல வந்து நம்ம டபுளா எடுத்து மார்க் பண்ணணும். அங்க நான் எவ்வளோ மார்க் பண்ணிக்கலாம்? 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கணும். இது எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டான மெஷர்மெண்ட்ஸ். இப்போ நமக்கு எவ்வளோ வருதோ, அதுலேருந்து டபுள் பண்ணி அந்த சைடும், இந்த சைடு வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கணும். இதுதான். இதோட வந்து வேஸ்ட் டாட்டோட மார்க்கிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நம்ம கீழ என்னென்னலாம் பண்ணணுமோ, அந்த மார்க்கிங்ஸ் எல்லாமே முடிஞ்சிரும். இது எல்லாமே வந்து கட் ஆஃப் ஆயிரும். இதெல்லாம் நமக்கு வந்து இனிமேல் தேவைப்படாது. ஓகேவா? உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படி கிளியர் இல்லன்னா, 1க்கு 2 வாட்டி வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரிய வரும். இப்போ வேஸ்ட் டாட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம முடிச்சுட்டோம். இதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல்ல வந்து டாட் வந்து எப்படி புடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல